மாடி தோட்டத்துல விதை போடாமலே எனக்கு இப்படி அடிக்கடி ஒரு ஒரு காய் கிடைக்குங்க. அதே மாதிரி கிடைக்கக்கூடியது தான் இந்த குக்கும்பர் செடி. நம்ம இந்த காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் செடிக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தானே முளைச்சுக்கும். முளைக்கக்கூடிய டைம் எனக்கு 1, 2 காய் குடுத்துக்கிட்டு போகும். சரி நம்ம விதை போடாம கஷ்டப்படாம அது தானே முளைக்குதேன்னு சொல்லிட்டு நான் மாத்தவும் மாட்டேன். அப்படியே விட்டுருவேன். திடீர்னு பார்த்தா ஒரு காய் விட்டு நிக்குதும். ஷாக் ஆயிரும். எப்பந்தான் இது காய் பெருசாயிருச்சுன்னு தெரியாது. 1, 2 பிஞ்சு விட்டு நிக்கிறத பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பெருசாயிருச்சு. அதே மாரி நாட்டு ரோஸ் கொத்து கொத்தா பூத்து நிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணே 1 பூவ பறிச்சு எடுத்துக்கிட்டேன். ஆசையா இருந்துச்சு தலையில வைக்கணுன்ட்டு. வாசனையும் அவ்வளோ அழகா இருக்கு. சீக்கிரத்தில பறிக்க மாட்டேன். எனக்கு செடியில விட்டு பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நெறைய பூ பூத்து நின்னனால, சரி ஒண்ணே 1 பறிச்சுக்கிறேன்னு சொல்லி பறிச்சு தலையில வச்சேன். இந்த மஞ்ச கலர் செம்பருத்தி பூ சைடு பாருங்களேன், எவ்வளோ நெறைய பூ பூத்து நிக்குதுன்னு. ஒரு சைடு நாட்டு ரோஸு, ஒரு சைடு வெள்ள நாட்டு ரோஸ் பூத்து நிக்கும். அதே மாதிரி இது வந்து செவந்தி பூ, சாமந்தி பூ, அதுவும் நெறைய பூ பூத்து நிக்குது ஒரு சைடா. காஷ்மீரி ரெட் ரோஸ் அதுவும் கொத்து கொத்தா பூத்து நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குற இடம் எல்லாம் பூவா இருக்குது. ஆனா பூத்த பூக்கள கட் பண்ணி விடாம அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கிறேன். செடிக்கு சைட்லலாம் நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பாட் இருக்கிறது. அந்த சாக்லேட் டப்பா, அந்த டப்பாக்குள்ளலாம் நான் அந்த காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் போட்டு உரத்துக்கு வேண்டி வச்சிருக்கிறது. அதான் நான் செடிங்களுக்கு ஊத்துறது. இதுவும் ஒயிட் கலர் ரோஸுங்க. இது இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஸ்கின் கலர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒயிட் கலர் ரோஸு. நெறைய நாள் விட்டு மாடி தோட்டத்தில மூக்குத்தி அவர பூ பார்த்தேங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விதை போடாமலே அது தானே முளைச்சிருக்குது. எப்பமோ வளர்த்த மூக்குத்தி அவரைகளோட விதை இருந்து இப்பவும் முளைச்சு பூ பூத்து நிக்குது. பார்க்கக்கூடிய டைம் சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாரி அந்த குக்கும்பர் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா ஆயிருச்சுங்க. இனி அத கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். 1, 2 பிஞ்சு விட்டுருக்குது. ஆனா அது எனர்ஜியா விடல. ஒரு மாரி சுருங்கி போன மாதிரி இருக்குது. ஒண்ணே 1 கிடைச்சதே போதும். அதுவே நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். அந்த ஆசையே போதும்னு நெனச்சுக்கிட்டு விட்டுட்டேன். வந்தா வரட்டுன்ட்டு. இந்த தாஜ்மஹால் ரெட் ரோஸ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பூக்கள்ன்ட்டு. அ கிட்டத்தட்ட ஒரு 6, 7 பூ நிக்கும். ஒரே ஸ்டெப்பா பூத்துருச்சு. அவ்வளோ அழகா இருக்குது. பூக்கள் இலையெல்லாம் பாருங்க. அதுல ஒரு நோய் தாக்கல் இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு பூக்களும் அவ்வளோ பெருசு பெருசா அழகழகா பூத்துக்கிட்டு இருக்குது. அ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. நின்னு பார்த்துட்டு நின்னேன். திடீர்னு மொட்டை எடுக்குது, திடீர்னு அழகா பூத்து நிக்குது. நான் குடுக்குறது இந்த லிக்விட் உரம் தாங்க ஜாஸ்தி குடுக்குறேன். மெயினா இந்த புளிச்ச தயிர் நெறைய குடுக்குறேன். புளிச்ச தயிரு, பாலு. சொல்லப்போனா கடையில நெறைய டேட்டு போனதெல்லாம் வரும். அதெல்லாம் நான் சேர்த்து வச்சு நெறைய நாள் புளிக்க வச்சு அதுதான் ஊத்திட்டு இருக்கேன். வேற எதுவும் குடுக்குறதில்ல. ஆனா அந்த உரத்துக்கே இவ்வளோ அழகா பூ பூக்குதுன்னா எனக்கு இது நம்ப முடியல. ஷாக்காவும் இருக்குது, சந்தோஷமாவும் இருக்குது. இது வந்து கொடி ரோஸு கொத்து கொத்தா மொட்டு வைக்க வேண்டியது 1, 2ஆ மொட்டு வச்சுட்டு இருக்குது. கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கு. இது இன்னொரு பாட்ல இருக்க கொடி ரோஸுங்க. இலையெல்லாம் பழுத்து போயிருச்சு. ஆனா ஒரு சைடு பூ பூத்து தான் நிக்குது. ஆனா இத ரீபாட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இதோட மண் கலவை ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதனால சீக்கிரத்தில அத பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.